தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டால இது போக ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி 7.5% இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரி சீட்ஸும் இருக்குது. இதுல ஐஆர்டி வார்ட்ஸுக்கு மட்டும் நம்ம தனியா ஒரு செஷன் வைக்கலாம். ஒரு 30 சீட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு தனியா ஒரு செஷன் வைப்போம். வேற என்ன ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குன்னா, சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ். எக்ஸ் சர்வீஸ்மேன்னா ஆர்மியில ஏற்கனவே இருந்து இத்தனை வருஷங்கள் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு 10 சீட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லயும் ஒரு சீட் பிடிஎஸ்லயும் இருக்குது. எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க, நேஷனல், இன்டர்நேஷனல், ரீஜனல், டிவிஷனல், ஸ்கூல் லெவல்ல நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல தமிழ்நாடு உங்க டிவிஷனை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்கன்னா அவங்களுக்கு 7 சீட்டும் ஒரு சீட்டும் இருக்கு. நீங்க என்ன ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு பாயிண்ட்ஸோ மார்க்ஸோ கொடுப்பாங்க. அதை ஆட் பண்ணி ஃபைனலா ஒரு மெரிட் லிஸ்ட் போட்டு அதுல இருந்து உங்களுக்கு சீட்ஸ், இந்த சீட்ஸ் அவைலபிளா இருக்கும். பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ், அதாவது பிடபிள்யூடின்னு சொல்லுவோம் இல்லையா, டிசேபிள்டு பீப்புள், விஷுவலா கண் பார்வை தெரியாதவங்க, முழுமையா தெரியாதவங்க, அண்ட் ஹியரிங் டிசபிலிட்டி இருக்கிறவங்க, கை கால்களில் டிசபிலிட்டி இருக்கிறவங்க, அந்த மாதிரிப்பட்ட கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 5% ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ எத்தனை சீட், இப்போ பிசிக்கு கீழே 2000 சீட் இருக்குதுன்னா 5% நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து 100 சீட்டா இருக்கும். இது எல்லா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், நீங்க நீட் குவாலிஃபை ஆயிருந்தாலே போதும், கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்குங்கிற அளவுக்கு சீட்ஸ் அவைலபிளா இருக்குது. ஸோ நீங்க இந்த 5% ரிசர்வேஷன் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் யாராவது இருக்காங்க, நீட் மட்டும் குவாலிஃபை பண்ணிருக்காங்கன்னா அவங்க கிட்ட இன்டிமேட் பண்ணி இந்த 5% ரிசர்வேஷனை அவைல் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எதுல இருக்கு, மொத்த சீட்லயும் கிடையாது, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட்ல மட்டும்தான் இந்த சீட்ஸ் இருக்குது. பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல இந்த ஸ்பிளிட் இல்ல. ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிச்சிருவாங்க. இந்த சீட்ஸ் யூஸ்வலா எல்லாருமே எடுத்துருவாங்க. அந்த பிடபிள்யூடியில் 5% வந்து காலி ஆகாது, நிறைய சீட்ஸ் இன்னும் வேகண்டா இருக்கும். அதெல்லாம் ரவுண்ட் 1 முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரவுண்ட் 2ல ஜெனரல் கேட்டகரியில அவங்க சேர்த்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ 240 சீட்ஸ் பிடபிள்யூடிக்கு இருக்குது அப்படின்னா 70 பேர் தான் கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னா மீதி 170 கேண்டிடேட்ஸ் சீட்ஸ் என்ன பண்ணுவாங்க, செகண்ட் ரவுண்ட்ல ஜெனரல் கேட்டகரியில வந்து, ஜெனரல் கேட்டகரினா பிசி பிடபிள்யூடி இருந்துச்சுன்னா அவங்க எடுக்கல, இதுல கொஞ்சம் சீட்ஸ் இருக்குதுன்னா பிசி கேட்டகரிக்கு ரிவர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓசி பிடபிள்யூடினா ஓசி கேட்டகரிக்கு ரிவர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் வந்து ஜெனரல் கேட்டகரி கவுன்சிலிங், ஜெனரல் கேட்டகரிங்கிறது மீதி 92.5% சீட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதெல்லாம் பண்ணாம மீதி இருக்கிற சீட்ஸ் தான் நம்ம ஜெனரல் கேட்டகரி கவுன்சிலிங் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடியே இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் ஆஃப்லைன் மோட்ல டைரக்டா போக வேண்டியிருக்கும், அங்க போய் வச்சுக்கலாம். இதுல எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு மட்டும் அப்ளிகேஷனே ஆஃப்லைன்ல நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். அதை பத்தி தனியாக ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல போய் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ஸ்போர்ட்ஸ் பர்சன், பிடபிள்யூடி இந்த 2 கேட்டகரிக்கும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங் வந்து ஆஃப்லைன் மோட்ல இருக்கும். அதாவது ஆன்லைன்ல தான் இப்போ அப்ளை பண்ணுவீங்க, திருப்பி லேட்டரா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படி 7.5%க்கு சொன்னோமோ அதே மாதிரி டைரக்டா கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் எல்லாத்துக்குமே வைப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு மட்டும் இப்போ டைரக்டா போய் டாக்குமெண்ட்ஸை கொடுக்க வேண்டியிருக்கும். ரீஅலாட்மெண்ட் ரவுண்ட் 2ல ஸ்பெஷல் கேட்டகரி சீட்ஸ் வக்கேட் ஆயிடுச்சுன்னா ரீஅலாட்மெண்ட் அலோவ் பண்ணுவாங்க. வக்கேட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க அதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னதுல பிடபிள்யூடி பத்தி என்ன சொன்னோம், 240 சீட் இருக்குது, 70 பேர் தான் இருக்காங்க பிடபிள்யூடினா 170 சீட் வேகண்டாவே இருக்கும், யாரும் விட்டுட்டு போகல. ஆனா இதே 70 பேர்ல 2 சீட் வக்கேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதை மறுபடியும் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க, கடைசி ரவுண்ட்ல தான் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா எதுவும் யாருமே எடுக்காத சீட்டை டைரக்டா செகண்ட் ரவுண்ட்ல எடுத்துப்பாங்க. ரீஅலாட்மெண்ட் இருக்கும், வக்கேட் ஆன சீட்ஸுக்கு யாராவது விட்டுட்டு போனாங்க ஜாயின் பண்ணிட்டு இல்ல அலாட் ஆயிட்டு அப்படின்னா அதுக்கு ரீஅலாட்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பிடபிள்யூடி யாருமே எடுக்காத சீட்டை கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸ்பெஷல் கேட்டகரிகளை குவாலிஃபை ஆகல, நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களை ஜெனரல் கேட்டகரியில ஆட்டோமேட்டிக்கா எடுத்துப்பாங்க, ஜெனரல் கேட்டகரி அலாட்மெண்ட்டுக்கு நீங்க வந்துருவீங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபில் பண்றவங்க ₹100 எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும்.